ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான். அதில் வந்து நம்ம அழகு 1 ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அழகு 2. அழகு 2ல் தேர்ட் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பாப்பாவோடு பாடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் பாடுறீங்களா? பாருங்கள், சட்டை போட்ட பட்டாணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட்டாணிக்கு என்ன இருக்குது, சட்டை இருக்கா, தோலத்து நீக்கினா தானேப்பா உள்ள பட்டாணி நமக்கு கிடைக்கும். பாருங்கள், அது என்ன சொல்லுதுன்னா, குட்டி பாப்பா வா வா, குட்டி கதை கேட்கவா, முக்காலி மேல் தக்காளி பாட்டு ஒன்று பாடுதாம், பச்சை வண்ண மொச்சை கேட்டு தாளம் போடுதாம், சட்டை போட்ட பட்டாணி சேர்ந்து ஆட்டம் ஆடுதாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலாக பாடியிருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம எழுத்துக்கள்லாம் பார்க்கலாமா? பாருங்கள், மெய் எழுத்துக்களான இக்கு முதல் இன்னு வரை இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் நமக்கு தமிழில் எத்தனை திறமை இருக்குது? மொத்தம் வந்து 18 எழுத்துக்கள் இருக்குது. இதெல்லாம் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது இல்லாமல் நம்ம ஒரு வார்த்தையை நம்ம எழுதவே முடியாது. அந்த அளவுக்கு மெய் எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள்லேயே முக்கியமான ஒன்றாக இருக்குது. இப்போ இக்குக்குன்னு பார்த்திங்கன்னா முக்காலி, தக்காளி, முறுக்கு, கொக்கு. இச்சுன்னு பார்த்திங்கன்னா பச்சை, மொச்சை, எலுமிச்சை, குச்சி. இட்டுனா சட்டை, பட்டாணி, தட்டு, முட்டை. சரிங்களா? அந்தந்த எழுத்துக்கள், அந்த இட்டுனா அதோட எழுத்து உண்டான வார்த்தைகள் வந்து நம்ம பார்க்குறோம்ல, இந்த படங்களை பார்த்தோன்னே உங்களுக்கே சொல்ல தெரியும். ஆமாம் தானேப்பா? அடுத்து பாருங்கள், இன்னொரு பாடல் இருக்குது. அந்த பாடலையும் நம்ம சேர்ந்து பாடலாமா? பாருங்கள், தொப்பி போட்ட பாப்பா. இப்போ என்ன பாப்பா? தொப்பி போட்ட பாப்பா. பாருங்கள், குட்டி பாப்பா வா வா, குட்டி கதை கேட்கவா, நத்தை வாத்து இரண்டுமே சேற்று வயலில் நடந்ததாம், தொப்பி போட்ட பாப்பா வர கற்றாழை அருகே ஒளிந்ததாம், கீற்று ஒன்று கீழே விழ 2 மூட்டம் பிடித்ததாம். என்ன பண்ணுது? நத்தை வாத்து ரெண்டுமே சேற்று வயலில் நடந்துச்சு. அப்போ பாப்பா வர்றது ஒன்றையும் இந்த கத்தாழைக்கு பின்னாடி ஒளிஞ்சிடுச்சு. இந்த கீற்று ஒடிஞ்சு கீழே விழுந்தனையும் பாப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு, பின்னாடி ஒரு 2 பேரும் ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தோனையும் 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, ஓட்டமாக ஓடிட்டாங்க. ஆமாம் தானேப்பா? இப்போ நம்ம அதை வச்சு படிக்கலாமா வார்த்தைகளை? இத்து, இப்பு, இற்று. சரிங்களா? இப்போ படித்தது இக்கு படித்தாச்சு, இச்சு, இட்டு. இந்த 3 எழுத்துக்களுக்கு உண்டான வார்த்தைகளை நம்ம படித்தோமா? இக்கு, இச்சு, இட்டுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம படிக்க போகிறது இத்து, இப்பு, இற்று. சரிங்களா? படிக்கலாமா? இத்து நத்தை, வாத்து, சிறுத்தை, மத்து. இப்பு தொப்பி, பாப்பா, சீப்பு, பப்பாளி. இற்று கற்றாழை, கீற்று, புற்று, காற்றாடி. சரிங்களாப்பா? இப்போ இந்த எழுத்துக்கள்லாம் நம்ம சொல்லும் போது கொஞ்சம் கடினமாக இருக்கா? பாருங்கள், எல்லாமே சொல்லி பாருங்கள் என் கூட சேர்ந்து. இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இற்று சொல்லும் போது அதிக அழுத்தம் கொடுக்குறோம். ஆமாம் தானேப்பா? ரொம்ப ஒரு மாதிரி அழுத்தி சொல்கிறோம் தானே. இக்கு, இச்சு அப்படின்னு சொல்கிறதுனால இந்த எழுத்துக்கள் எல்லாம் இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இற்று இதெல்லாம் எல்லாம் எழுத்துக்கள் தமிழ்லன்னு பார்த்தீங்கன்னா வல்லினம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? வல்லினம், வல்லெழுத்துக்கள். ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் வல்லெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகளை தான் நம்ம பார்த்தோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இப்போ அது முடிஞ்சு. இப்போ அதோட பொருள் இது படங்களோட மேட்ச் பண்ணலாமா? கற்றாழை, கற்றாழைன்னு சொல்லும் போது இற்று அதிக சத்தம் வருது. முறுக்கு, முறுக்குன்னா இக்கு. சீப்பு அப்படின்னா இப்பு. முட்டை அப்படின்னா இட்டு. நத்தை அப்படின்னா இத்து. பச்சை அப்படின்னா இச்சு. ஆமாம் தானேப்பா? இப்போ அந்தந்த எழுத்துக்களுக்கு உண்டானதை நம்ம மேட்ச் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள், எழுத்திற்குரிய படத்தை வரைக. இக்குனா என்ன படம் வரையலாம்? கொக்கு வரையலாமா? இச்சுனா எலுமிச்சை, இச்சு எலுமிச்சை. இட்டுனா சட்டை. இத்துனா வாத்து. இப்புனா தொப்பி. இற்றுனா காற்றாடி. என்னது? காற்றாடி. இட்டு காற்றாடி. நம்ம சொல்லும் போதே அந்த எழுத்துக்களுமே அந்த வார்த்தையெல்லாம் இடம்பெற மாதிரி இருக்கணும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், எழுதுக. உங்களுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. இக்கு எப்படி எழுதணும்? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி போய் அப்புறம் இந்த சைடு வந்து கீழே வந்து இப்படி சுழிச்சு இப்படி எழுதணும். பாருங்கள், அதை நம்ம எழுதியிருக்கோம். அதே மாதிரி நீங்களும் எழுதி பழகணும். இக்கு, கொக்குக்கு. அடுத்து பாருங்கள், இச்சுனா எலுமிச்சை. இச்சு எப்படி எழுதலாம்? இந்த மாதிரி போட்டு கீழே இப்படி வந்து இதை இப்படி கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், படங்களுக்கு உரிய எழுத்து எது, வண்ணமிட்டு எழுதுகன்னு சொல்லி கேட்டுருங்களா? பாருங்கள், தக்காளி, முறுக்கு. தக்காளி, முறுக்குன்னு சொல்லும் போது இக்கு தானேப்பா அதிக சத்தத்தில் இருக்குது. அப்போ இக்கு. இங்கே மொச்சை, எலுமிச்சை. மொச்சை எலுமிச்சைனா இச்சு.
முக்காலி அப்படின்னா இக்கு, இங்கே குச்சி அப்படின்னா இச்சு. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இங்கே நம்ம இக்கும் இச்சும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்கள், நீங்கள் இது என்னதுப்பா? சட்டை. சட்டைனா இட்டுன்ற எழுத்து. சட்டைனா இட்டு. அதே மாதிரி இங்கே எழுதிடணும். நான் எழுதின மாதிரியே அந்த டாட்ஸ் மேலே இங்கே லைன் மேலெலாம் இட்டு எழுதிடணும். ஓகேவா? இது வந்து நத்தை. நத்தைனா இத்து. இத்து எப்படி எழுதணும்? இந்த மாதிரி போட்டு இப்படி வளைச்சி வந்து கீழே இப்படி இறக்கி விட்டணும். இத்து. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் எழுதி பழகும். அடுத்து பாருங்கள், படங்களுக்குரிய எழுத்து எது அப்படின்னு சொல்லி கேட்டுருங்க. இங்கே சட்டை, இங்கே பட்டாணி. இப்போ சட்டை பட்டாணினா இட்டு. சிறுத்தை நத்தைனா இட்டு. தட்டு அப்படின்னா இட்டு. மத்து அப்படின்னா இத்து. ஆமாம் தானேப்பா? ஓகே. அடுத்து பாருங்கள், இது என்னது? தொப்பி. தொப்பினா இப்பு வருதா? தொப்பி எப்படி எழுதுவோம்? இந்த மாதிரி எழுதுவோம், தொப்பி. அடுத்து இது கற்றாழை. கற்றாழை இற்று. கற்றாழைனா என்னது? இற்று. எல்லாமே நீங்கள் எழுதிடணும். நான் எழுதின மாதிரியே நீங்களும் எழுதிடணும் உங்களோட புக்ஸில். ஓகேவா? அடுத்து பாருங்கள், படங்களுக்குரிய எழுத்து எது? வண்ணமிட்டு எழுதுக. இது என்னதுப்பா? பப்பாளி தொப்பி. பப்பாளி தொப்பின்னு சொல்லும் போது இப்பு உச்சரிக்கிறோமா? அப்போ இப்பு. இங்கே புற்று காற்றாடி. புற்றும் காற்றாடின்னு சொல்லும் போது இற்று. இது என்னது? யார்? பாப்பா. பாப்பானா இப்பு. இது கீற்று. தென்னங்கீற்றுன்னு சொல்லுவோம்ல, தென்னை கீற்று. கீற்றுன்னும் போது இற்று. இப்போ நமக்கு எத்தனை எழுத்துக்கள் தெரிஞ்சிருச்சு? இக்கு தெரிஞ்சிருச்சு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இற்று. இந்த 6 எழுத்துக்களுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 6 எழுத்துக்களுமே என்ன எழுத்துக்கள் சொன்னோம்? வல்லின எழுத்துக்கள். புரியுதாப்பா? மொத்தம் மெய் எழுத்துக்கள் 18 இருக்கும். இது வேணால் எண்ணி பாருங்கள். மொத்தம் 18ல் இப்போ 6 சொல்லியாச்சு. 6 போயிடுச்சுன்னா மீதி 12 எழுத்துக்கள் இருக்கும். அது என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், எழுத்தை கண்டுபிடித்து எழுதுக. இதை பார்க்கும் போது இற்று மாதிரி இருக்கா? அப்போ இது இற்று. இது பாருங்கள், இத்து. இது இத்து. இது இக்கு. பாருங்கள், அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க தக்காளிலேயே. இது பாருங்கள், இச்சு. இது எலுமிச்சை, இச்சு. இது பாருங்கள், பட்டாணி, இட்டு. இது பாருங்கள், சீப்பு, இப்பு. அழகாக இருக்குதுன்னப்பா. இந்த 6 எழுத்துக்களும் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. ஆமாம் தானே? இப்போ அதில் நம்ம இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த கட்டங்கள்லாம் அழகாக எழுதணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், சொல்லி பழகலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்கிறீங்களா? சாறு சாறு பழச்சாறு, சோறு சோறு சோளச்சோறு. சொல்லுங்கள். சாறு சாறு பழச்சாறு, சோறு சோறு சோளச்சோறு. அடுத்து பாருங்கள், அலை அலை கடல் அலை, வலை வலை மீன் வலை. அலை அலை கடல் அலை, வலை வலை மீன் வலை. சரிங்களா? அடுத்து பாருங்கள், மகிழ் பக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த படங்களில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்மளும் பேசலாமா? பாருங்கள், குரங்கு வாழைப்பழ சீப்பவே எடுத்து மரத்து மேலே உட்காந்துருச்சு. அதை பிக்கும் போது எல்லாமே ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருச்சு. கீழே விழுகிறத அது பிடிக்க போகுது. பாருங்கள், கீழே விழுகுதா? கீழே குரங்குகள் இருக்குது, அது கையை வைக்கிது. பாருங்கள், கீழே விழுந்ததை இது இப்படி தொங்கு மரத்தில் தொங்குது. தொங்கி பிடிக்க போகுது. ஆனால் அது என்ன செய்யுது? இந்த 2 குரங்களும் பிடிச்சிக்கிடுச்சு. இந்த குரங்கு என்ன பண்ணுது? மேலே இருந்த குரங்கு கீழே வருது, கீழே இறங்குது. அப்போ என்ன பண்ணுதுங்க? 3 குரங்குகளும் சேர்ந்து இந்த வாழைச்சீப்பை வந்து பிரித்து சாப்பிட்றாங்க. சரிங்களா? அப்போ என்ன இதுலேருந்து தெரியுதுன்னா, நம்ம தனியாக உட்காந்து இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி பகிர்ந்து உண்ணி தான் சாப்பிடணும். எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் சாப்பிடணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமாம் தானே? இப்போ நீங்களும் என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஒரு பொருள், ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த பாடல் பாடலாமா? என் கூட சேர்ந்து நீங்களும் பாடுறீங்களா? ஊஞ்சல் ஆடிய குரங்கு. குரங்கு என்ன பண்ணுது? ஊஞ்சல் ஆடுது. இந்த பாடல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? குட்டி பாப்பா வா வா, குட்டி கதை கேட்கவா, நுங்கு வண்டி ஏறியே குரங்கு கடைக்கு போனதாம், இஞ்சி மிட்டாய் வாங்கியே ஊஞ்சலாட வந்ததாம், வண்டு பார்த்த நண்டு கடையின் பின்னால் ஒளிந்ததாம். சரிங்களா? இது ஏன் இந்த பாடல்லாம் இடையில கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு அந்த பயிற்சி வரணும். அந்த நாக்கு வந்து கரெக்டாக உச்சரிக்க பழகணும். நீங்கள் இப்போ நான் பாடினதை நீங்கள் கேட்டுட்டு நீங்களும் என் கூடயே சேர்ந்து என்ன செய்யணும்? இந்த பாடலெல்லாம் பாடிக்கிட்டே வந்தால் உங்களுக்கு அந்த உச்சரிப்பு சரியாக வரும். அப்போனா எழுத்துக்களை சீக்கிரம் நம்ம படிச்சிடலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இதில் இங்கே என்ன எழுத்துக்கள் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா, இங்கு, இஞ்சு, இன்னு. 3 சுழி இன்னு. இங்கு, நுங்கு, குரங்கு, சங்கு, கங்காரு. எல்லாத்துலேயும் இங்குன்ற எழுத்து இருக்குல்ல தானேப்பா? அடுத்து பாருங்க, இஞ்சு அப்படின்னா இஞ்சி, ஊஞ்சல், பஞ்சு, மஞ்சள்.
இப்போ இஞ்சி இன்ச்சா வருதா, இஞ்சி, ஊஞ்சல், பஞ்சு, மஞ்சள். 3 சுழி இன் பாருங்க, கண்ணாடி, நண்டு, வண்டு, பூண்டு. இப்போ எந்தெந்த எழுத்து எந்தெந்த இடங்கள்ல வருது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, இங்கேயும் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அந்த பாடலை படிக்கலாமா? குட்டி பாப்பா வா வா, குட்டி கதை கேட்கவா, முந்திரி தோப்பு ஒன்றிலே பந்து வந்து விழுந்ததாம், தும்பி பந்தை எடுக்கவே காகம் உதவ வந்ததாம், பன்றி பந்தை உதைக்கவே மான் வந்து பிடித்ததாம். சரிங்களா? எதுவுமே இந்து இன்னு இந்த மாதிரி எழுத்துக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். பாருங்கள், இங்கேயும் கொடுத்துருவாங்க பாருங்கள், இந்த எழுத்துக்கள் இந்து இம்மு இன்னு. இதில் பார்த்தது இங்கு இஞ்சு இன்னு. பாருங்கள், நம்ம இங்கு இஞ்சு இன்னு அங்கே பார்த்தோம். இங்கே பார்க்கறது இந்து இம்மு இன்னு. இந்த எழுத்துக்களை பார்க்கலாமா? வார்த்தைகளை பாருங்க, இந்து முந்தரி முந்திரி, பந்து சிலந்தி, பருந்து. இம்மு பார்த்தீங்கன்னா மரம், தும்பி, காகம், மேகம். 2 சுழியின். அங்கே பார்த்தது 3 சுழியின், இங்கே பார்க்கறது 2 சுழியின். 2 சுழியின் எங்கெங்கே வரும்? பன்றி, மான், மீன், காளான். பாருங்கப்பா, இப்போ நம்ம வந்து என்னென்ன எழுத்துக்களை கற்றுக்கிட்டோம்? இந்து கற்றுக்கிட்டோம், இம்மு, 2 சுழியின். ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்? இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, 2 சுழியின். பாருங்கள், இதெல்லாம் உச்சரிக்கும் போது ரொம்ப லேசாக சொல்கிறோம். இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தமிழில் என்ன எழுத்துக்கள்னு சொல்லுவாங்கன்னா மெல்லினம் சொல்லுவாங்க. என்னது? மெல்லினம். ரொம்ப மென்மையான எழுத்துக்கள், சொல்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. இப்போ இக்கு, இச்சு, இட்டு எல்லாம் சொல்லும் போது நம்ம அழுத்தி சொன்னோம். இக்கு, இச்சு, இட்டு, இத்து அப்படின்னு சொல்லுவோம். இது சொல்லும் போது ரொம்ப மென்மையாக சொல்கிறோம் பாருங்களேன். இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்போ அதெல்லாம் வல்லெழுத்துக்கள். இதெல்லாம் என்ன எழுத்துக்கள்? மெல்ல எழுத்துக்கள் சொல்லுவாங்க. மெல்லினம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, பூண்டு இருக்கா? பூண்டுக்கு என்ன எண் வரும்? 3 சுழியின். இது வந்து என்னதுப்பா? நுங்கு இங்கு, தும்பி இம்மு, பஞ்சு இஞ்சு, மான் இன், வண்டு சரி சிலந்தி இந்து. இது என்னது? சிலந்திப்பா. சரிங்களா? அடுத்து பாருங்க, எழுத்திற்குரிய படத்திற்கு வண்ணமிடுக. இஞ்சிக்கு வந்து மஞ்சள் வண்ணம். இங்கே பாருங்க, நம்ம விடலாமா? இஞ்சிக்கு இஞ்சு. இங்கே நுங்குக்கு இந்த கலர். சரிங்களா? நுங்கு. இந்து பந்து, இன்னு கலர் எங்கே அடிச்சிருக்கோம்? 2 சுழியின். மீன். அடுத்து பாருங்க, 3 சுழியின். மீன் 3 சுழி இன்னுக்கு வண்டு. இங்கே இம்முனா குடம். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, இந்த எழுத்துக்களை எழுதி பழகணும் தானே. இங்கு சங்கு, சங்குக்கு இங்கு தானேப்பா. இங்கு எப்படி எழுதணும்? இப்படி போட்டு அடுத்தது கீழே வந்து இப்படி வளைச்சி விட்டு இப்படி மேலே கோடு போடணும். இது மாதிரி நீங்களும் எழுதி பழகணும். இஞ்சிக்கு இஞ்சு தானே. இஞ்சி எப்படி எழுதலாம்? இப்படி முட்டை போட்டு அப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி வளைஞ்சு வரணும். இஞ்சு. அதே மாதிரி தான் நீங்களும் எழுதணும். அடுத்து பாருங்க, படங்களுக்குரிய எழுத்து எது? வண்ணமிட்டு எழுதுகன்னு சொல்லி கேட்டுருக்காங்களா? இங்கே குரங்கு, இது கங்காரு. குரங்கு கங்காருக்கு என்ன எழுத்து வரும்? இங்கு. இங்கே மஞ்சள், ஊஞ்சல், இஞ்சு. அப்போ இஞ்சு இங்கே எழுதணும். இது வந்து சங்கு இங்கு, இது இஞ்சி இஞ்சு. இதில் நம்ம என்னென்ன எழுத்துக்கள் கற்றுக்கிட்டோம் பாருங்க. ஆல்ரெடி நமக்கு என்ன எழுத்து தெரியும்? இக்கு இங்கெல்லாம் தெரியும் தானே. பாருங்க, இக்கு இங்கு, இச்சு இஞ்சி, இட்டு, இத்து, இப்பு, இற்று. இது வரையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமாம் தானேப்பா? அடுத்து பாருங்க, என்ன எழுத்து பார்க்க போறோம்னா இந்த இன்னும் நம்ம கற்றுக்கிட்டோம். பாருங்க, இன்னு வண்டு. இன்னு 3 சுழி இன்னு எப்படி எழுதுறது? இந்த மாதிரி 3 முட்டை வர்ற மாதிரி எழுதணும். சரிங்களா? அடுத்து இந்து. ஆந்தைக்கு என்ன வரும்? ஆந்தை. இந்த ஆந்தைக்கு என்னது? பகலில் கண்ணு தெரியாது, நைட் ஆனால் கண்ணு தெரியும். அடுத்து பாருங்கள், அதோட எழுத்துக்கள்லாம் இந்த மாதிரி எழுதிடணும். இங்கே பாருங்கள், இது என்னதுப்பா? நண்டு. இது வண்டு. வண்டு நண்டுக்கு 3 சுழியின். பந்து ஆந்து, பருந்து அதுக்கு இந்து. சரிங்களா? பந்து பருந்துக்கு இந்து. இங்கே பாருங்கள், கண்ணாடினா 3 சுழியின். முந்திரி அப்படின்னா இந்து. சரிங்களா? அந்த எழுத்துக்கள்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க, நம்ம படித்தது. ஓகேவாப்பா? அடுத்து பாருங்கள், இம்முனா தும்பி. இம்முக்கு எப்படி எழுதணும்? இந்த மாதிரி போட்டு வளைச்சி வரணும். அடுத்து மீன்னா 2 சுழியின். 2 சுழியின்னா 2 முட்டை வர மாதிரி எழுதணும். 3 சுழியினுக்கு 3 முட்டை வந்துச்சா? 2 சுழியினுக்கு 2 முட்டை.
அடுத்து பாருங்கள் படங்களுக்குரிய எழுத்து எது பாருங்கள், மரம் காகம். மரம் காகம் என்ன எழுத்து, இம். அப்புறம் பாருங்கள் பன்றி மீன், அதுக்கு இன், 2 சொல்லி இன். அடுத்து பாருங்கப்பா படத்திற்குரிய எழுத்தை எழுதுக. இது வந்து மேகம், இம். காளான், 2 சொல்லி இன்னு. சரிங்களா? அப்போ கிட்டத்தட்ட மொத்தம் 18 எழுத்துக்களில் நம்ம 12 எழுத்துக்கள் கற்றுக்கிட்டோம். ஆமாம் தானே? இன்னும் இருக்கிறது இந்த 6 எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்குது. அதையும் கற்றுக்கிறலாமா? ஓகே. இங்கே பாருங்கள், இந்த எழுத்தை நீங்களே கண்டுபிடிங்க. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, இம்மு மாதிரி இருக்கா? அடுத்து இது பாருங்கள், இந்து. இது என்னது, இந்து. கொடிமுந்தரி, மரம். இது பூண்டு, பூண்டுவே இன்னு. பூண்டுனா இன்னு, 3 சொல்லி இன். இங்கே பாருங்கள் சங்கு, இங்கு. சங்குனா இங்கு. இது வந்து மீன், மீன்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அழகா. மீன், 2 சொல்லி இன், மீன். இங்கே இஞ்சி, இஞ்சு. இஞ்சி, இஞ்சு. சரிங்களாப்பா? அதே மாதிரி இங்கே சொல்லிக்கிட்டே நீங்கள் எழுதணும். இங்கு, இன்று, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. அந்த எழுத்துக்களை நீங்கள் அழகாக எழுதணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், கேட்டு விடை கூறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கதை கொடுத்துருக்காங்க. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூனையும் மீனும் பேசிக்கிறது. பூனைக்கு ரொம்ப நாள் விளையாட ஆசை. யார் கூட? மீனோட விளையாட ஆசை. பூனைக்கு ஒன்று கிடச்சிருக்கு. என்ன கிடச்சிருக்குன்னா, பந்து கையில் வச்சுருக்கு. அப்போ பூனை போய் மீன் கேட்குது, கூப்பிடுது, நீ என் கூட விளையாட வரையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மீன் தண்ணியில் தானே இருக்கும். தரையில் வந்தால் மீன் என்னாகும், செத்து போயிடும். ஸோ தண்ணியில் தான் இருக்க முடியும். இப்போ மீன் வந்து நான் தண்ணியில் தான் இருக்கேன், என்னால் வர முடியாதே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குது. உடனே பூனை சொல்லுது, சரி நான் பந்தை வந்து காலால் எத்தி உதைக்கிறேன், நீ உன்னோட வால் இருக்குல்ல, மீன் வால் இருக்குல்ல, அதாட எத்தி உதை, நம்ம 2 பேரும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூனை வந்து கரையில் நினைக்கிறது, இந்த மீன் குளத்தில் இருக்குது, 2ம் வந்து விளையாண்டு மகிழ்ந்தது. சரிங்களா? அந்த சூழ்நிலையை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறணும். அடுத்து பாருங்கள், உரிய இடத்தில் இணைக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இங்கே வந்து பொன்வண்டு கொடுத்துருக்காங்க, இங்கெல்லாம் மிஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இலை மிஸ் ஆகிருக்கா. அப்போ இது இங்கே ஒரு கண் இல்லாமல் இருக்கா, இந்த கண்ணுக்கு இங்கேருந்து நம்ம இணைக்கலாம். சாரிப்பா, இது இங்கேருந்து அங்கே இணைக்கலாம். அடுத்து இங்கே பாருங்கள், இந்த நடுவில் இருக்கக்கூடிய பகுதி மிஸ் ஆகிருக்கு. அப்போ அதை இங்கே இணைக்கலாம். சரிங்களா? அடுத்து செய்து மகிழலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த காய்ந்த இலைகள், பச்சை இலைகள்லாம் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு பறவையாக, ஒரு பூச்சியாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், பாடல் படிக்கலாமா? இந்த பாடலை படிக்கிறது மூலயமா அடுத்த 6 எழுத்துக்கள் இருக்குல்ல நமக்கு, அதை பற்றின அந்த எழுத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், உழவர் கொடுத்த இளநீர். உழவர் என்ன கொடுக்குறாரு? இளநீர் கொடுக்குறாரு. அதை பற்றி பாட்டு பாடலாமா? குட்டி பாப்பா வா வா, குட்டி கதை கேட்கவா, கொய்யா மர நிழலிலே நாய் ஒன்று வந்ததாம், ஏர் ஓட்டும் உழவரிடம் குடிக்க இளநீர் கேட்டதாம், மயில் முயல் அங்கே வர இளநீர் தீர்ந்து போனதாம். சரிங்களா? எல்லாருக்குமே இளநீர் யார் கொடுக்குறா? உழவர் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களாப்பா? இப்போ அதுக்குண்டான எழுத்துக்களை பார்க்கலாமா? பாருங்க, ஈ. இதுக்கு பேர் என்னது? ஈன்னு சொல்லுவாங்க. ஈ. இதோடைய வார்த்தைகளை பாருங்க, கொய்யா, நாய், மிளகாய், பாய். இதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிட்டு தானேப்பா இருக்கோம். நாய், பாய், மிளகாய். அப்போ அதுக்கெல்லாம் என்ன எழுத்து வரணும்? ஈ. அடுத்து பாருங்கள், இரு. இது என்ன எழுத்து? இரு. இரு வந்து ஏர், இளநீர், வேர், தேர். எல்லாத்துக்கும் என்ன வருது? இரு என்ற எழுத்து உச்சரிக்கிறோம். அடுத்து இது இல்லு. இதை வந்து குண்டு இல்லுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இல்லு கொஞ்சம் குண்டாக இருக்குல்ல, அதனால குண்டு இல்லுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், மயில், முயல், சேவல், அணில். சரிங்களா? இப்போ இதோட வார்த்தைகள்லாம் மயில், முயல், சேவல், அணில். அடுத்து பாருங்கள், இன்னொரு பாட்டு கொடுத்துருக்காங்க, அதை படிக்கலாமா? கூழ் குடித்த கரடி. கரடி என்ன குடிக்குது? இந்த கூழை குடிக்குது. அந்த பாட்டு பாருங்கள், குட்டி பாப்பா வா வா, குட்டி கதை கேட்கவா, செவ்வாழை தோட்டத்திலே செவ்வந்தி அழைத்ததாம், கேழ்வரகு கூழ் குடிக்க கரடி ஓடி வந்ததாம், முள்வேலி அருகிலே தேல் கண்டு நின்றதாம். இது செவ்வாழை தோட்டம். அங்கே என்ன செய்யுது? கரடி கூழ் குடிக்க வந்திருக்கு. கூழ் குடிக்கும் போது பக்கத்தில் தேள் இருக்குது. அதை பார்த்துட்டு பயந்துட்டு நிற்கிது. சரிங்களா? அதான் அந்த பாடல். பாருங்கள், இதில் என்னென்ன எழுத்துக்கள் பார்க்க போகிறோம்? இவ். இவ். இவ்வுன்னா பாருங்கள், செவ்வாழை, செவ்வந்தி, ஜவ்வரிசி, செவ்வரளி. எல்லாத்துக்குமே இவ்வு வருது. அடுத்து இல். இது வந்து சிறப்பு ழகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ழகரம்? இல். கேழ்வரகு, கூழ், யாழ், தாழ்பால். சரிங்களா? இது வந்து இல். என்னது?
இல்லுன்னு சொல்லுவாங்க. இது பொது லகரம். இது என்ன லகரம்? பொது லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாருங்க, முள், தேல், வெள்ளரி, வாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு 3 எழுத்துக்கள் கற்றுருக்கோம், இங்கே ஒரு 3 எழுத்துக்கள், மொத்தம் 6 எழுத்துக்கள். அங்கே கற்றுக்கிட்டது இ, இர், இது வந்து குண்டு இல். இங்கே கற்றுக்கிட்டது இவ், எள், சிறப்பு இல், பொது லகரம். சரிங்க, பொது இல், பொது லகரம் இல். இது எல்லாமே இல்லு இல்லு இல்லுன்னு சொல்கிறோம்ல, அதனால தான் இதை குண்டு இல்லுன்னு சொல்கிறோம், இதை சிறப்பு இல்லுன்னு சொல்கிறோம், இதை பொது இல்லுன்னு சொல்கிறோம். சரிங்களாப்பா? இப்போ அதை சொல்லும் போதே நம்ம படிக்கும் போதே அந்த இல் என்ன இல்னு சொல்லி உச்சரிச்சுக்கிட்டே படித்தோம் அப்படின்னா அந்த எழுத்துக்கள் சீக்கிரம் நமக்கு ஞாபகமாக இருக்கும். ஓகேவா? நீங்களும் அப்படி தான் படிக்கிறோம். இப்போ ஆல்ரெடி நம்ம 2 எழுத்துக்கள் பார்த்தோம். என்னென்ன அதுனா வல்லெழுத்துக்கள்னால் என்னென்னு தெரியும், மெல்லின எழுத்துக்கள்னால் என்னென்னு தெரிஞ்சிடும். இந்த 6 என்ன எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா இடையினம் சொல்லுவாங்க. என்னது? இடையினம். அப்படின்னா என்னது மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வல்லின எழுத்துக்கள் சொல்கிறதுக்கு இப்போ இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இற்று, இது வந்து வல்லின எழுத்துக்கள், வல்லினம். இது வந்து வல்லினம் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோமா, இங்கு, இன்று, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, இது வந்து மெல்லினம் சொன்னோமா, மெல்லினம். ஆமாம் தானேப்பா? இப்போ இது வந்து இடையினம். இப்போ மெய் எழுத்துக்கள் வந்து மொத்தம் 18 வந்து 6 பிரிச்சுருக்காங்க. இந்த 6, இந்த 6, இந்த 6 எழுத்துக்கள். ஒன்று வல்லின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள், இடையின எழுத்துக்கள். இதெல்லாம் நீங்கள் பெரிய வகுப்பில் இன்னும் நீங்கள் கிளியராக படிப்பீங்க. இப்போதைக்கு நான் சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு வந்து புக்கில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கிச்சுன்னு வரிசையாக அந்த எழுத்துக்களை கொடுக்கல, இந்த வல்லினம், மெல்லினம், இடையினம் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போ இ, இர், இல், இவ், இல், இல், இந்த எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள். சரிங்களா? அடுத்து பாருங்க, இது என்னதுப்பா? செவ்வாழை. செவ்வாழைனா இதில் வரும் இவ். யாழ், இது என்ன கருவி? யாழ். யாழ்னா சிறப்பு லகரம் இல். இது வெள்ளரி. வெள்ளரிக்காய் சாப்பிடுவோம்ல, அது இந்த பொது லகரம் இல். நாய், ஈ. முயல், முயல்னா குண்டு இல். இது வந்து ஏர், சின்ன இர். சரிங்களா? அடுத்து பாருங்க, படத்திற்குரிய படத்தை டிக் செய்க. எழுத்திற்குரிய படத்தை டிக் செய்க. ஈனா பாய், இர்னா இளநீர், இல்லுனா சேவல், இவ்வுனா செவ்வரளி, இங்கே இள்ளுனா கேழ்வரகு, இல்லுனா தேல். சரிங்களா? அடுத்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். நாய் எப்படி எழுதணும்? ஈ வந்து இந்த மாதிரி போட்டு எழுதணும். அடுத்து வேர். வேர் இருக்குல்ல, மரத்துக்கடியில் வேர் இருக்கும்ல, அது இரு. இங்கே பாருங்கள், இங்கே மிளகாய் இருக்குது, இங்கே நாய். அப்போ ஈ தானே இப்போ அந்த இடத்துல எழுதணும், ஈ. இங்கே பார்த்தீங்கன்னா இளநீர், தேர், என்னது? இரு. இங்கே பார்த்தீங்கன்னா கொய்யா, ஈ. வேர், இரு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இது என்னதுப்பா? முயல். முயலுக்கு என்ன வரும்? இல்லு. இது செவ்வந்தி. செவ்வந்திக்கு இவ். அந்த எழுத்துக்களை நீங்கள் எழுதி பழக்கணும். இது என்னது? மயில், அணில், இல்லு. செவ்வந்தி, செவ்வாழை, இவ். சேவல், இல்லு. ஜவ்வரிசி, இவ். பாருங்க, எத்தனை எழுத்துக்கள் நம்ம கற்றுக்கிட்டோன்னா 2 மட்டும்தான் தெரியணும். அடுத்து பாருங்கள், தாழ்பால். தாழ்பால் இருக்குல்ல, வீட்டில் தாழ்பால், அப்போ அதுக்கு சிறப்பு லகரம் இல். அதுமாதிரி தேல். தேல்லாம் இருக்குல்ல, அதுக்கு என்ன இல்? பொது லகரத்தில் வரக்கூடிய இல். இந்த இல் இப்படி தான் எழுதணும். அதுக்கேற்ற மாதிரி எழுதிடுங்க. இது யாழ், இது கேழ்வரகு, இல். இது வெள்ளரி, இது தேல், இல். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இது என்னது? தாழ்பால், இல். இது வந்து வாழ். சரிங்களா? அடுத்து பாருங்கள், எழுத்தை கண்டுபிடித்து எழுதுக. இது வந்து இல், குண்டு இல் சொன்னோமா. இது அணில், இல். இது செவ்வாழை, இவ். செவ்வாழை, இவ். இது மிளகாய், ஈ. மிளகாய், ஈ. அடுத்து வேர், இர். இது என்னதுப்பா? வேர், இர். இங்கே முள், இல். இது என்னது? முள். இது யாழ். என்னது? யாழ். சிறப்பு லகரம் இல். சரிங்களா? இப்போ சொல்லிக்கிட்டே எழுதணும். இது என்னது? ஈ, இர், இல், இவ், இல், இல். சரிங்களா? அந்த மாதிரி சொல்லிக்கொண்டே நீங்கள் எழுதணும். அடுத்து பாருங்கள், வரிசை முறை அறிந்து எழுதுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்களா? இப்போ நம்ம வரிசை இக்கு இங்கிச்சு நமக்கு வரிசை தெரியணும்ல, பாருங்கள், அந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்குறோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லைன் போடணும். இக்கு, சக்கரம், இக்கு. சங்கு, இங்கு. எலுமிச்சை, இச்சு. இஞ்சி, இஞ்சு. பட்டம், இட்டு. வண்டு,
சரி. நண்டு இன்னு, வாத்து இத்து, ஆந்தை இந்து, தொப்பி இப்பு, மரம் இம்மு, நாய் ஈ, இளநீர் இர், அணில் இல், செவ்வாழை இவ், கூழ் இல், தேல் இல், காற்றாடி இற்று, மான் இன். நம்ம மெய்யெழுத்துக்களான 18 எழுத்துக்களுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பாருங்கள், இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இ, இர், இல், இவ், இல், இல், இற்று, இன்னு. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், திரும்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களே, அதுலேயும் அதுதான். இ, தேங்காய் இ, தக்காளி இக்கு, வெங்காயம் இங்கு, இஞ்சி இஞ்சு, வெள்ளரி இல்லு, வெண்டிக்காய் இன்னு, நெல்லிக்காய் இல்லு, மிளகாய் பச்சை மிளகாய் இச்சு. சரிங்களா? அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், முந்திரி இந்து, மக்காச்சோளம் இம்மு, பட்டாணி இட்டு, பூண்டு சரிப்பா இது வந்து பாகற்காய் இற்று, கத்தரிக்காய் இத்து, இது காளான் இன்னு. இது வந்து காளான்ப்பா, பூண்டு இல்லை. நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது பூண்டு மாதிரி இருக்குது. காளான் 2 சொல்லி இன்னு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், சிறப்புழகரம் இல்லை அடுப்பெருக்குதா, செவ்வாழையும் மோரும் தண்ணி எடுத்துகிட்டு வருது பாருங்கள். ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லாம் சமைச்சாச்சு. எல்லா எழுத்துக்களுமே உட்காந்து என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க பாருங்கள். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இ, இர், இல், இவ், இல், இல், இற்று, இன்னு. கிட்டத்தட்ட 18 எழுத்துக்களுமே என்ன செய்யுது, ஒரே மேஜையில் உட்காந்து அழகாக சாப்பிடுது. சரிங்களாப்பா? ஓகே. அடுத்து பாருங்கள், விடுபட்டதை வரையலாம். இங்கே என்ன விடுபட்டிருக்கோம், இந்த இது காட்டுறது பந்து, காற்றாடி, மீன், இந்த இங்கே சக்கரம், இந்த இங்கே கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து இங்கே வரைஞ்சிடணும். அடுத்து பாருங்கள், நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்க, பாடலை கேட்டு பின்தொடர்ந்து பாடுனீங்களா, என் பாடலை நான் பாடின பாடலை கேட்டு என் கூடயே சேர்ந்து பாடினீங்கன்னா டிக் பண்ணுங்கள். மெய்யெழுத்துக்களை அடையாளம் கண்டு ஒழிக்க முடியும்னா டிக் பண்ணுங்கள். அந்த எழுத்துக்களை எழுத முடியும்னா இங்கே டிக் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சிச்சு. இந்த லெசன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே குட்டீஸ், நல்லா படிங்க. தேங்க்யூ.